ரொம்ப நல்லா இருக்கு படம். ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். சூப்பரான ஒரு படமாக இருக்குது. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. இப்போ இளைஞர்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிற சின்ன சின்ன பிரிவினைகளை ஏன் எதுக்கு அப்படின்றத ப்ளூ ஸ்டார் வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் தயவுசெய்து இந்த படத்தை பாருங்கள். அப்போ தான் குறைஞ்சபட்சம் ஒரு குற்ற உணர்வு விலகணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லா இளைஞர்களும் இந்த படத்தை பாருங்கள். நம்ம ஊரில் என்னவா இருக்கும், நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்மளை யார் வந்து நம்மளை தப்பாக கைட் பண்ணுறாங்கன்றத உங்களால் இந்த படம் பார்த்தா புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணணுன்றத ப்ளூ ஸ்டார் சொல்லியிருக்கு. அது ஸ்போர்ட்ஸ் மூலிமா இந்த படம் சொல்லியிருக்கும் போது அது ரொம்ப சூப்பரான ஒரு படம். கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் எல்லோரும் ஒரு டைம் பார்க்கணும். அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கணும். கண்டிப்பாக இது வந்துட்டு என்னென்னா, உங்களுக்கு ஓப்பன் ஸ்போர்ட்ஸ், அதாவது கிரிக்கெட்டில் மெயினாக என்ன இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது என்னன்றது நம்மளுக்கு இந்த படம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அண்ட் கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு பல பிரச்சனைகள் இருக்குது. மெயினாக கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு லைக் கேஸ்ட் பாலிடிக்ஸோ, ரிலிஜன் பாலிடிக்ஸோ, இல்லை ஹைராக்கி பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ப்ளூ ஸ்டார் உடைச்சிருக்கு. நம்மளோட குறிக்கோள்ன்றது இங்கே ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமையை நம்மளை வந்து காலி பண்ணது நிறைய பேர் வருவாங்க. அது யாரையும் நீங்கள் வந்து நம்பிடாதீங்க. நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தால் எது வேணாலும் பண்ணலான்றது தான் படம். ஸோ அதனால தான் இளைஞர்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் செம்ம நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. எடிட்டு, கேமரா ஒர்க் செம்ம சூப்பராக இருக்குது. அண்டு டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் படம், நீங்கள் எல்லாரும் படம் பாருங்கள். ஃபஸ்ட்டு செம்மையாக இருக்கு படம். குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனை வரும். அந்த மாதிரி படம் இது. இந்த படத்தை என்ன சொல்கிறதுன்னா, இப்போ மற்ற படத்துக்கு ஒரு 200ரூபா 300ரூபா கொடுக்குறேன். உண்மையிலே என்கிட்ட பணம் இல்லை, இருந்தால் ஒரு 1000 ரூபா கொடுத்து கூட உள்ளே போகலாம் போகுது மறுபடியும் கூட. அந்த மாதிரி படம். நல்ல டைரக்டர் ஜெயக்குமார். இசையமைப்பாளர் பேர் தெரியல எனக்கு, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கிரிக்கெட்டில் ஆமாம், கிரிக்கெட் அதுதான் சொல்கிறேன். கிரிக்கெட் வந்து கிரிக்கெட்டாக சும்மா உட்காந்து 6 பாலுக்கு 6 6 7 6 அப்படிலாம் இல்லைங்க. இது எப்படி ஆகுதுன்னா, கிரிக்கெட்டுன்றது ஒரு தமிழ்நாடு, ஒரு சமூகம், ஒரு தமிழ்நாடு. அதுக்குள்ளே ஆடுற நபர்கள்லாம் வந்து வெவ்வேறு சாதியில் இருக்குங்க. ஓகேங்களா? அது ஒன்று சேர்ந்து அடித்தோம்னா நம்மளை யார் ஆட்டி வைக்கிறான போது மேல்தட்டில் இருக்கிற நபர் தான் அந்த கோச்சர். அந்த கோச்சர் அதை வந்து மேல்தட்டு சாதிக்காரனா காட்டுறாங்க. நீங்கள் உள்ளே வரதுக்கு தகுதியே இல்லைன்றானுங்க. அப்போது தகுதி இல்லைன்னா எங்கே இருக்குதுன்னா தகுதினா எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்குது. கிரிக்கெட் இன்றைக்கி கிரிக்கெட் எப்படியா போகுதுன்னா, சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தான் போகுது. ஆனால் இன்றைக்கி யாரும் உள்ளே போக முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பிளேயர் இருக்காங்க, ஆனால் யாரும் உள்ளே போக முடியல. ஆனால் உண்மையிலே இந்த படத்தை பார்த்த பிறகு கொஞ்ச நாள் திருந்துவாங்கன்னு நினைக்கிற மக்கள் சாதி ஒழிப்பை சமூக விடுதலைன்னு கையில் முன்னெடுக்கணும். இதுதான் எல்லாரோட கான்செப்ட். இல்லை சார், ஜீவா வந்து எப்படின்னா, ஜீவாவில் சொல்லியிருப்பார், சுசீந்திரன் சொல்லியிருப்பார், சுசீந்திரன் நல்லா சொல்லியிருப்பார். ஆனால் என்னென்னா, இதில் வந்து நீங்கள் வந்து அப்பட்டமாக தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பன சமூகத்துக்கும் மற்ற சமூகம் எதுவும் தெரியாது. ஆனால் அதை சொல்கிறது வந்து கழுத்தில் தடவி பார்த்தா பூநூல் இருக்கா, அவனை தான் நல்ல பிளேயர்ன்ட்டு பார்க்கப்பாங்க. ஆனால் அது பார்ப்பன சமூகத்தோட கண்ணோட்டம். அவனை காலி பண்ணுற படம் தான் இது. ஏன்னா அவன் தான் இங்கே ஆட்டி வைக்கிறான். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சாதி இந்துக்கள் வந்து உள்ளே வந்து நுழையிற போது அந்த தாடி வச்சுருந்து அவங்க மாமா ஒருத்தர் அவர் பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ அவரையும் வந்து ஒன்று சேரும் போது அந்த கிரவுண்டு இவங்க கையில் கிடைக்கும். அப்போ கிரவுண்டுன்றது தான் தமிழ்நாடு. புரியுதுங்களா? அந்த கிரவுண்டுன்றது தான் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் 2 சமூகமும் ஒன்றா சேர்ந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் வென்று எடுக்கலான்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. ஆனால் அதை எப்படி எடுத்துகிட்டு போயிடறாங்கன்னா, அதுக்கு 1000 மூளை தேவை. உள்ளே போய்ட்டு அழகாக உட்காந்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி நபர்களை பார்க்குறத விட குழந்தைங்களை இட்டுன்னு போய் தாராளமாக பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு சாதி அப்படின்ற கயிறு கட்டுற ஸ்கூலில் கயிறு கட்டுற அந்த பாகுபாடெலாம் இருக்காது. குழந்தைங்களை நல்லா பார்க்கணும். கிரிக்கெட்டு எல்லாம் ஸ்போர்ட்ஸுன்றது ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும். ஒன்றும் இல்லை, விஸ்வநாதன் ஆனதுக்கு வந்து வேர்ல்டு முழுக்க இருக்குது. ஆனால் அதுவும் இங்கே கேரம் போர்டில் ஆடுற மரியா எவ்வளோ பெரிய இந்தியா வேர்ல்டு நம்பர் 1 மரியான்றவர். அவர் நம்ம சென்னையில் வேசாரப்பள்ளியில் இருந்து வருவார். ஆனால் அவருக்கு அவர் பேர் கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதுக்கு வந்து செஸ்ஸுக்கு வந்து மூளை தான் முக்கியம் எடுத்துக்கணும். ஆனால் இதுக்கு மூளையும் முக்கியம், ஃபிசிக்கலாக உடம்பும் முக்கியம். ஏன்னா கை ஒதுன்னா ஆட முடியாது. அப்போ அந்த மாதிரி நபர்லாம் ஒதுக்கப்படுறாங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும். சாதி வந்து திணிச்சோம்னா இங்கே இல்லை, எங்கேயும் நம்ம யாரும் வர முடியாது, எந்த மனுஷனும் வர முடியாது. அதனால் உண்மையிலே நம்ம ரஞ்சித் பாராட்ட கொடுக்கணும். ஜெயக்குமார், டைரக்டர் அசோக் செம்ம ஆக்டிங், வாய்ப்பே இல்லை. அவரை மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் பண்ணிக்கிறேன். சாந்தனு, பிரதி எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாங்க. பாக்கியராஜ் திரைக்கதை மாதிரி இருந்தது திரைக்கதை. பாண்டியராஜன் நடிச்சா எப்படி இருக்குமோ அதுமாதிரி பிரதீப் நடிச்சுக்கிறாரு. நல்ல காமெடி படம், சூப்பர், நல்லா இருக்கும். இது ஒரு மீடியம் டவுன், ஸ்மால் சிட்டி, அதை பற்றி ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நிச்சயமாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இல்ல அரசியல்வாதிகள் எல்லாருமே கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே உண்மையிலே அந்த அளவுக்கு ஃபீல் கொடுத்துருக்காங்க சார். எல்லாரும் பார்க்கணுமா?
இல்லை அரசியல் அதெல்லாம் நம்ம அப்பாற்பட்டது. ஏன்னா படமாக பார்த்தோன்னா இது ரொம்ப பிரமாதமான படம். நிச்சயமாக எல்லா யங்ஸ்டர்ஸும் எல்லாரும் பார்க்க முடியும். ஒரு ஸ்போர்ட்ஸில் என்ன முக்கியமாக இருக்கணும், அதில் பொறாமை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, தென் வேறு எந்த ஒரு மதம் ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது. கிரிக்கெட்டுன்றது ஒரு சமுதாய எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாட வேண்டிய படம். கிரவுண்டுன்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயன்றதை கடைசியில் சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லியிருக்காங்க. யார் புது ஹீரோவா? யார் புது ஹீரோன்னு தெரியல. அசோக் செல்வன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன், சாந்தனு, பிருத்வி எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிருத்வி ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அவரோட நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நாட் நல்லா இருக்கு. மியூசிக் தான் வேற லெவல். மியூசிக், எடிட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்தோட பெரிய சப்போர்ட்டே. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இப்போ இந்த உலகன்றது எல்லாருக்குமே கடைசியில் சொன்னது இதுதான். உலகன்றது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதை வந்து யாருக்காக இது பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து கிரவுண்டை பேஸ் பண்ணி இந்த படம். அந்த கிரவுண்டை இவங்க இது பண்ணுறப்ப அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குன்றது தான் அந்த கான்செப்ட். கேங்ஸ்டார் படம்லாம் கிடையாது. இது வந்து கிரிக்கெட் பேஸ் பண்ண படம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். இது எங்களுக்கு, இது உங்களுக்குன்னு யாரும் பிரித்து பார்த்துக்கூடாது அப்படின்றத. இல்லை அந்த அளவுக்குலாம் அரசியல் பேசல. நார்மலாக நம்ம ஜென்ரலாக என்ன நடக்குதோ அதை பற்றி பேசிக்கலாம். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்காமல் ஒற்றுமையாக இருந்துக்கணும், ஒற்றுமையாக ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு படத்துக்கு சொன்னாங்க. வேறு அரசியல் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போ தான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். என்னென்னா இந்த படத்தில் வந்து கேஸ்ட்டு, அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, ஜாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ஒன்று ஜெயிக்க முடியுன்றாங்களே, அது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாகவே நிறைய படம் வந்து கேஸ்ட்டு அது இதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த சைட்லேயும் இந்த சைட்லையும். அதெல்லாம் எல்லாமே இல்லாமல் இந்த படத்தில் எப்படின்னா எல்லாருமே நம்ம ஒன்றா சேர்ந்தால் ஒன்று அடிக்க முடியுன்றாங்களா, இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது எனக்கு மெயினாக பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்டு போயிட்டாரு. இல்லை நிஜமாக படம் நிறைய ரொம்ப நல்லா இருக்குது. வந்து பாருங்கள், படம் வந்து ரொம்ப சூப்பரான படம் தான். அரசியலுமே ரொம்ப சூப்பராக பேசியிருக்காங்க, தெளிவாக பேசியிருக்காங்க. ஒரு ஒன்றா சேரணுன்றது அந்த இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு ஊரும் சரியும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து சாதியை உடைக்குன்றதை வந்து சூப்பராக பேசியிருக்காரு. டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். அவர் என்ன படமாக பண்ணி பார்க்கணுன்னு வந்தேன். எதிர்பார்த்தத விட படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ஸ்போர்ட்ஸ் படத்துலேயே ரொம்ப முக்கியமான படம் தான். ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் படத்தில் வெறும் கேம் ஜெயிச்சாங்களா அப்படின்ற ஒரு இதோட நிற்கும். அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்கிற அரசியல், அதுக்குள்ளே இருக்க அந்த பாலிடிக்ஸை வந்து சரியாக பேசியிருக்கு. அதுக்கு ஒன்றா நிற்கணுன்றது அந்த இதை வந்து அரசியல் வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்கு. அதனால் எல்லாருக்குமே அந்த படம் கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். அது நிறைய இந்த ஊர்லலாம் ஒரு வில்லேஜ்னாலே அந்த ரைவல்ரி அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் தாண்டி எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து அது கருத்து நல்லா இருந்துச்சு. ஈக்கன் எவ்ரிவனுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைக்கணும். அந்த டேலண்ட் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த காம்போ நல்லா இருந்துச்சு. அவர் அதோட பித்வின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் சூப்பராக நடிச்சு. அவரோட ரோல் ஃபன்னியாக இருக்குது, அதுவும் நல்லா இருந்துச்சு. லேக்னு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சின்னதாக முடிச்சிருக்காங்க, ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிக்கிறாங்க. ஸோ நமக்கு அது செகண்ட் லைக் 1.5 மணி நேரம் நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் லென்த்தியாக தெரியுற மாதிரி இருக்குது. மற்றபடி அரசியல் கருத்து அப்படிங்களா இல்லை, இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. யூஸ்வலான டெம்ப்ளேட்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதான் நம்ம டேலண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கிடைக்கிற டைமில் அதான் ஈச் அண்ட் எவ்ரிவனுக்கு அந்த இது வாய்ப்பு இருக்காது. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல போறேன்? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போற? சத்தமா சாமுக்கு வாழ்த்துக்கள் டு சாம். சத்தமா கேக்குதா? கிரிக்கெட் பாப்பீங்களா? கிரிக்கெட் பாப்பியா? பாப்பேன். இதில் பார்த்தீங்களா படத்தில் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? அந்த யாரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? சாம். பாட்டுலாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சா? உனக்கு எந்த பாட்டு பிடிக்கும்? என்ன? எனக்கு வந்து அரக்கோணம் சாங். அரக்கோணம் சாங் தான். அரக்கோணம் ரயில் சாங்கா? பாடுறியா? ஒரே ஒரு சாங் பாடு.
பாடுங்களேன் அந்த பாட்டு பாடுங்க. சத்தமா பாடணும். பாடு. என்ன? தெரியல அப்படியே நீ காலு மேல காலு பாடுவியே, பாடு சத்தமா.